இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு ஜஸ்ட் ஸ்பீச்சஸ். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி நான் தமிழ்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்குல போய் நடிக்க ஆரம்பிச்சுருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கைப்பற்ற பார்த்த வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்லை, ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஆனா அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும். அதுக்கப்புறம் நான் 15 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் படம் பார்ப்பேன். அது வரைக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமா இந்த பாட்டு இப்போ வரைக்கும் எங்க போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி ரிலீஸ் ஆனப்பறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. அண்ட் நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சார்க்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் த மோஸ்ட் டுடே. இன்னைக்கு அவர் இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அவர் எங்க இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனா அப்போ எவ்வளோ வெற்றி பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்ந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்க இருக்கிறதுல ஐம் வெரி ஹாப்பி. ஐ சீன் தெம் as children. வளர்ந்து இப்போ பெருசா ஆகி ஒரு பார்ட்டியை மீட் பண்ணி பாலிட்டிஷியனா வேற போட்டாரு. ஆல் தி பெஸ்ட் டு யூ. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசுற ஸ்பீச்ல என்ன பண்றலாம் லைக் திஸ் ஸ்பீச். பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ அம் so happy to be here. All the best, Selmani sir. Rocket, another big hit, and thank you so much.